உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். மேக்கப் போடுற கிரீம்ல அந்த பவுடரை கலந்தா என்னடா ஆகும்? கனகா நம்ம கிட்ட சொன்னத நாம அப்படியே அக்கா கிட்ட சொல்லிட வேண்டியதுதான். கா, அது ஒரு விதமான கெமிக்கல் கா. அது முகத்துல போட்டா முதல்ல லேசா எரிச்சலா இருக்கும், அப்புறம் அலர்ஜியா மாறி மூஞ்சி எல்லாம் பூச்சி கடிச்ச மாதிரி சகப்பு சகப்பா ஆயிடும். சிவப்பு சிவப்பா ஆயிடுமா? ஆமாக்கா, முகமே அசிங்கமாயிடும். கல்யாண பொண்ணு முகம் பூரா பூச்சி கடிச்ச மாதிரி கலர் கலரா தோல் உறிஞ்சு போயிருந்தா எப்படி இருக்கும் யோசிச்சு பாரு. அவளால அவ முகத்தை வெளியில காட்ட முடியுமா? கல்யாணத்துல ஒரு பொண்ணுக்கு அழகே அவ முகம்தான். அதையே கன்றாவி ஆகிட்டா அது அவளால தாங்கிக்க முடியுமா? மனசு என்ன வலி வலிக்கும். உன் மனச உடைச்சவளோட மனச இன்னைக்கு நான் உடைக்கிறேன்கா. என்ன முகம் எரியற மாதிரி இருக்கு? இத ஃபேஸ்க்கு அப்ளை பண்ணும்போது அப்படிதான் மேடம் இருக்கும். இவ்ளோ எரிச்சலாவா இருக்கும்? ஆமா மேடம், அப்படிதான் இருக்கும். சரியாயிடும், கொஞ்சம் பொறுத்துக்கோங்க. என்னால முடியல, ரொம்ப எரியுது. நீங்க மேக்கப் பண்ண மாதிரி தெரியலையே. முகத்தை கழுவுனாலும் எரிச்சல் இருந்துகிட்டே இருக்கு. ஏன் நீங்க இப்படி ஒரு மாதிரி பாக்குறீங்க? என்ன இது? என்ன பண்ணிருக்கீங்க? ஏன் என்னோட முகம் இப்படி ஆயிடுச்சு? உங்களுக்கு ஸ்கின் அலர்ஜி ஏதாவது இருக்கா மேடம்? அப்படிலாம் எனக்கு எதுவும் இல்லையே. அப்பனா உங்களுக்கு நாங்க யூஸ் பண்ண புது கிரீம் ஒத்துக்கல போல இருக்கு மேடம். அதனாலதான் உங்களுக்கு அலர்ஜியா இருக்கு மேம். நீங்க புதுசா ஏதாவது கிரீம் யூஸ் பண்றதா இருந்தா என்ன கேட்டு என்ன செக் பண்ணிட்டு தானே எனக்கு போட்டு விடணும். சாரி மேடம். சாரியா? நீங்க சாரி சொன்னா எல்லாமே சரியா போயிடுமா? ஏன் இப்படி எல்லாம் பண்ணீங்க? நாளைக்கு எனக்கு கல்யாணம். இன்னும் கொஞ்ச நேரத்துல பொண்ணு அழைப்புக்கு எனக்கு நலங்கு வைக்கிறதுக்கு எல்லாரும் வந்துருவாங்க. இப்ப நான் என்ன செய்ய முடியும்? இந்த முகத்தை வச்சுக்கிட்டு நான் எப்படி எல்லாரும் முன்னாடி போய் நிக்க முடியும்? ஏய் நந்தினி, என்னடி ஆச்சு இது? முகம்லாம் இப்படி இருக்கு? ஏதாவது தப்பான கிரீம போட்டுட்டாங்களா என்னன்னு தெரியலமா. முகம் எல்லாம் இப்படி ஆயிடுச்சு. இப்ப என்ன பண்றதுன்னு தெரியலமா. பொண்ணழைப்புக்கு வேற இப்ப ஆள் வந்துருவாங்க. ஐயோ போச்சு, எல்லாமே போச்சு. நந்தினி, இப்ப என்னமா பண்றது? ஏமா கல்யாண பொண்ணு முகத்தை இப்படி ஆக்கி வைப்பீங்க? உங்களுக்கு வேலை தெரியுமா தெரியாதா? எதுக்கு இப்படி தப்பான மேக்கப் போட்டு என் பொண்ணு முகத்தை இப்படி ஆக்கி வச்சிருக்கீங்க? இப்ப மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்தாங்கன்னா அவங்களுக்கு நான் என்ன பதில் சொல்றது? ஏய் நந்தினி, அழாதடி, அழாத. இப்படி நான் எப்படிமா போய் நிக்க முடியும்? சரிம்மா, அழாத, அழாதம்மா. சரி பண்ணிக்கலாம், சரி பண்ணிக்கலாம். நீ அழாத, சரி பண்ணிக்கலாமா, அழாத. ஏய் ஏய் ஏய், ஏமா நில்லுங்க, ஓடாதீங்க, நில்லுங்கம்மா. ஓடிட்டாளுங்க. என்னடி அவளுங்க இப்படி விட்டுட்டு ஓடிட்டாளுங்க? இத சரி பண்றதுக்கு என்ன பண்றதுன்னே தெரியலையே. என் கல்யாணத்தை பத்தி நான் நினைச்சு வச்சதெல்லாம் இப்ப போச்சுமா. நான் எதுவுமே பண்ண முடியாது. நான் எந்த நாளுக்காக இவ்வளவு நாளா காத்துக்கிட்டு இருந்தேனோ அந்த நாள் அன்னைக்கு
என் முகத்தை வெளியே காட்ட முடியாதபடி ஆயிடுச்சேம்மா. ஏம்மா எனக்கு மட்டும் இப்படி எல்லாம் நடக்குது? அழாதம்மா, ஏதாவது செஞ்சு நாம சரி பண்ணிக்கலாம். இதுக்கு என்னம்மா செய்வ? எதுவுமே செய்ய முடியாதுமா. ஓகேவா மேடம்? எல்லாம் கரெக்டா இருக்கா? நான் இப்படியே போனா என்ன பார்த்தா என் மாமாக்கு என்ன பிடிச்சிரும்ல? கண்டிப்பா பிடிக்கும் மேடம். சரிங்க மேடம், நாங்க வெளியே வெயிட் பண்றோம். நீங்க ரெடி ஆயிட்டு கூப்பிடுங்க. வா. நான் சொன்ன மெடிசனை வாங்கிக்கோங்க. 2 ஹார்ஸ்ல சரியாயிடும். ஓகே பை. சரிங்க டாக்டர். ஏய் நந்தினி, இன்னும் ஏன் அழுதுட்டு இருக்க? அதான் மருந்து போட்டா சரியாயிடும் சொல்றாங்கல்ல. நான் அந்த மருந்தை வாங்கிட்டு வந்துடுறேன். எப்படியே இப்ப போட்டாலும் 2-3 மணி நேரம் ஆகும்ல. அது வரைக்கும் நான் என் முகத்தை எப்படி காட்டாம இருக்கிறது? என் கல்யாணத்துக்கு முன்னாடி நாள் தான் என் முகம் எப்படி அலங்கோலமா ஆகணுமா? நந்தினி, எப்படி சரியாயிரும்ல? இத போய் ஏன் பெருசா எடுத்துக்கிற? விடு. இப்ப எனக்கு இருக்கிற வலி என்னன்னு உனக்கு சொன்ன புரியாது கரிகாலா. என் வலி என்னன்னு ஒரு பொண்ணுக்கு தான் தெரியும். என் கல்யாணங்கிறது எத்தனை நாள் கனவு தெரியுமா? அந்த கனவு செதஞ்சு போனா அது என் வாழ்க்கை முழுக்க பாதிக்கும். என் கல்யாண போட்டோவை என்னாலேயே பார்க்க முடியாதபடி ஆயிடும். இதெல்லாம் ரொம்ப பயங்கரமான வேதனை, வலி. இப்படியே போய் எப்படி நான் எல்லாரும் முன்னாடியும் நிப்பேன்? மேடையில நின்னு என் முகத்தை எப்படி நான் காட்டுவேன்? என்னோட வாழ்க்கையே போச்சு. சொல்லுங்கண்ணே. குணசேகரா, நாங்க இங்க நலங்கு ஆரம்பிச்சிருவோம், நீங்களும் அங்க ஆரம்பிங்க. சரிங்கண்ணே. சுப்பு, அண்ணா இங்க நலங்கு வைக்க ஆரம்பிக்க போறாராம். நாமளும் இங்க ஆரம்பிச்சிடலாமா? நீ போய் நந்தினியை கூட்டிட்டு வாமா. ஏன் சுப்பு தயங்குறீங்க? போங்க, போய் கூட்டிட்டு வாங்க. சரிங்க நீ. அவ்வளவுதான், எல்லாம் முடிஞ்சு போச்சு கரிகாலம். ஐயோ, எல்லாம் போச்சு. நந்தினி, நந்தினி, நலங்கு வைக்க கூப்பிடுறாங்கம்மா. இப்ப என்ன பண்றது? அத்தை, இந்த ரூம்ல சந்தன குங்குமம்லாம் இருக்கா? இருக்குப்பா, ஏன் கேக்குற? சந்தனத்தை எடுத்து உடனே கரைச்சு வைங்க, நான் சொல்றேன். சரிப்பா, புடிமா. கரைச்சிட்டேன்பா. நந்தினி உட்கார வச்சு நீங்க முதல்ல அவளுக்கு நலங்கு வச்சு விடுங்க. ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.